த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபனியா 3:20 காட் வந்து எனக்கு ஒரு வசனம் கொடுத்துருந்தாரு. ஜனங்களுக்கு மத்தியில் வந்து நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அந்த வசனத்தில். ஏன்னா வந்து என்னுடைய சிச்சுவேஷனும் என் சூழ்நிலைகளும் அப்படியா இருந்துச்சு. நம்ப முடியாத அளவுக்கு ஃபுல் ஃபோக்கஸே என்னோடய சூழ்நிலை குறித்து மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து வீட்டில் கடன் பிரச்சனை, என்னோடய எஜுகேஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நான் நம்ப முடியும்? ஏன்னா வந்து என் லைஃப் இப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் என்னால் இதை நம்ப முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. முதலாவது ஆண்டவரை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர்ன்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்புறம் நான் செகண்ட் பியூசி படிக்கும் போது சிஸ்டர் ஜாய்ஸ்ன்னு அவங்க மூலமாக நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்ட வார்த்தைகளை. அப்புறம் இந்த காலேஜ் முடிஞ்சோடனே என்னால் திருப்பி அவங்கள மீட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. திருப்பி வீட்டில் உட்காந்து நான் தனித்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இன்னும் சீக்ரெட்ஸ் நிறைய கற்றுக்கணும், உங்களை பற்றி நான் இன்னும் அறிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். பிரதர் ஸ்டீஃபன், சிஸ்டர் ஜாய் ஷர்மிளா, ஸோ காட் 2 பேரும் வந்து அனுப்பி வச்சார். காட் வந்து அவங்க மூலமாக எனக்கு நிறைய விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்தார். நிறையா வாக்குத்தத்தம், நிறைய வேர்டு வந்து நிறைய சத்தியத்தை வந்து நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் ட்ரூத் என்ன, சீக்ரெட்ஸ் என்ன நான் கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் சில கடன் பிரச்சனைகள் வந்து என் குடும்பத்தில் இருந்துச்சு. நான் அப்போ வந்து என்ன பண்ணேன், ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பித்தேன். உபாகமத்தில் வந்து வசனம் இருக்குது, நீ கொடுக்குற கரமாக இருப்ப, வாங்குற கரமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த வசனத்தை டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தேன். வசனம் சொல்றேன்னாக்கா இருதயத்தில் நம்பி வாயினால் அறிக்கையிடு. நான் இருதயத்தில் நம்பி தொடர்ந்து கிட்ட 1 மாதமாக நான் டிக்ளேர் பண்ணேன் அந்த வசனத்தை. ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், நான் கிவராக இருக்கிற பாரோவராக இல்லை, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வசனத்தை நான் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே கடன் பிரச்சனை எல்லாம் சரியாயினேக்குது. ஒருத்தவங்க வந்து அவ்வளோ கடன் மம்மி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க சொன்னால் எனக்கு இந்த காசு தேவையில்லை, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ தான் ஆண்டோட வார்த்தைக்கு வல்லமை என்ன இருக்குது, அந்த பவர் என்னன்றதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய எஜுகேஷன், என் லைஃப்பில் வந்து என்னோடய எஜுகேஷன் காட் கொடுத்த கிஃப்ட். நான் ஊர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு வந்தேன். அப்போது கர்நாடகாவில் இருக்கும் கன்னடா ரொம்ப மெயின். கன்னடா வந்து எழுத படிக்க கூட தெரியாது. ஆனால் கர்த்தரோட தயவு என் மேலே இருந்துச்சு. யோசேப்பு எப்படி அந்த குழியில் தூக்கி போட்டப்போ கூட அவருக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் ஆண்டவர் தான் அந்த குழியிலேருந்து எடுத்து ராஜ மரியாதை சிங்காசனத்தில் வைத்தார். அதே போல் என் எஜுகேஷனில் டீச்சர்ஸாக இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்பாக கர்த்தரோட தயவு இருந்துச்சு. 2nd இயர் பிகாம் படிக்கிறேன். கர்த்தரோட கிருபை எல்லாமே ஆண்டவர் தான் இம்மட்டும் நடத்தி நான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறதுக்கு காட் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்பயுமே வந்து நம்மளை விட்டு கொடுக்கறது இல்லை. அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவது இல்லைன்னு. அந்த வல்லம் என்ன வார்த்தைக்குன்றதை நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். கர்த்தரோட வார்த்தையை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து என்னை வழி நடத்துறது வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் லைஃப்பில். மேத்யூ 6:33 காட் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க, அப்போ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நான் ஆண்டோட வார்த்தையை அவர் நீதியும் தான் நான் தேடினேனே. அப்போ என் வாழ்க்கையில் இருக்க என்னோட லைஃப்பில் வேர்ல்டில் இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸும் எனக்கு கூட கொடுக்கப்பட்டுச்சு. என்னோடய எஜுகேஷன், என் குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, எங்கள் அக்காங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. எல்லாமே ஆண்டவருடைய ஒரு பேக்கேஜை காட் எனக்கு கொடுத்தாரு. அவரோட வார்த்தையை தேடும் போது அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஆமாம்.